ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செஸ்வான் நூடுல்ஸ். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி 2 பாக்கெட் அளவுக்கு நான் நூடுல்ஸ் சேர்த்து இப்போ தனியாக இதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது அப்படியே வேகட்டும். இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் எலும்பு பீஸ் எதுவும் கிடையாது, எல்லாமே போன்லெஸ் பீஸ் தான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தனியாக இருக்கட்டும். இப்போ நான் வேறு ஒரு பவுல் வானல் வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது அப்படியே கொஞ்சம் இப்போது லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஹை ஸ்பீட்லேயே இருக்கட்டும், இதிலே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு வருது. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு வருது. இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு 10 பல்லு பூண்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கட்டும். இதில் ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதில் கேரட், குடமிளகா சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், நம்ம ரெட் கலர் சாஸு, க்ரீன் கலர் சாஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். இது நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டிஷ் நூடுல்ஸ். இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க. இதை நல்லா கிளறி விட்டோம்னாக்கா சூப்பரான நூடுல்ஸ் நமக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.